சுதாமா, இந்த சின்ன குழந்தைங்க அழுதுட்டு இருக்கான். இந்த குழந்தைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வா, அந்த குழந்தைக்கு நம்மளால முடிஞ்ச உதவியே பண்ணலாம். சுபல், ஒருவேளை அவங்க அம்மா இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பாங்க. நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உன் கூட யாரும் இல்லையா? உன்னோட அப்பா அம்மா எங்க? சுபல், இவன் எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கான்னு பார்த்தல்ல. நீ சொல்ற எதுவும் இவனுக்கு புரியாது. உண்மைதான். ஆனா இவனால இவன் அம்மாவை அடையாளம் காட்ட முடியும்ல. சொல்லு, உன் அம்மா எங்க? பாத்தியா சுதாமா, நான் சொன்னதை இவன் புரிஞ்சுக்கிட்டான். குழந்தைங்களோட மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். வா, இப்ப நம்ம இவனோட அம்மா கிட்ட இவனை கொண்டு போய் கொடுத்துடலாம். அத்தை, இது உங்க குழந்தையா? இது என்னோட குழந்தை இல்லப்பா. அத்தை, இது உங்க குழந்தையா? இல்லப்பா, இது என் குழந்தை இல்ல. அத்தை, இந்த குழந்தை உங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். இது உங்க குழந்தை தான் நினைக்கிறேன். ஆமா, இது என் குழந்தைதான். இனி அழாத. இதோ பாரு, உன் அம்மா இங்கதான் இருக்காங்க. இல்ல இல்லப்பா, அங்க என்ன பாக்குற? பாரு, உன் அம்மா இங்க இருக்காங்க. அழாத. அம்மா கொஞ்சம் நில்லுங்க, மீதி நாணயத்தை வாங்கிட்டு போங்க. இவ்வளவு நேரம் நின்று இங்க பேரம் பேசிட்டு இருந்தாங்க, மீதி நாணயத்தை வாங்காம போயிட்டாங்க. அவங்க குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. பாத்தீங்களா மாமா, ஒரு தாயோட அன்பு இப்படிதான் இருக்கும். மாமா சொல்றது சரிதான். எனக்கும் அவங்க மேல சந்தேகமா இருக்கு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு தாய் கிட்ட அவங்களோட தொலைஞ்சு போன குழந்தைய தானே கொடுத்துருக்கேன். ஆனா உங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்ணாலும் தப்பாவே தெரியுது. அந்த பலராமன் கூட என்னுடைய முட்டாள்தனம் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றான். இப்ப நீங்க எல்லாரும் என்ன கேலி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சுபல், நில்லு. நில்லுங்க. என்னோட சின்ன குழந்தைய பாத்தீங்களா? இல்லையே. இல்லையா? சொல்லுங்க, யாராவது பாத்தீங்களா? என்னோட குழந்தை, நீங்க சொல்லுங்க. என் குழந்தையோட நான் இங்க வந்திருந்தேன். நீங்க அவனை பாத்தீங்களா? இல்ல. யாராவது என் மகனை பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. அண்ணா, நீங்க என் மகனை பாத்தீங்களா? அண்ணா, கொஞ்சம் இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு வந்திருந்தல, என்னோட என் மகன் கூட இருந்தானே, அவனை எங்கேயும் காணோம். நீங்க அவனை பாத்தீங்களா? மன்னிச்சிருமா, நான் என் வேலையில பரபரப்பா இருந்தேன், எதையும் சரியா கவனிக்கலமா. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் சில பேர் வந்தாங்க. அதுல 2-3 பசங்களும் இருந்தாங்க. எங்க எங்க அவங்க? அந்த பக்கம் தான் போனாங்கம்மா. அந்த பக்கமா? ஆமாமா. மகனே. ஏன் மாமா, நீங்க கோவமாயிட்டீங்களா? அப்ப நீங்க நாணயங்களை பேருக்காக தான் கொடுத்தீங்களா? இப்படிப்பட்ட புண்ணியமான காரியத்துல கூட உங்களால உங்க அகங்காரத்தை அடக்க முடியலையா? அப்படின்னா நீங்க இந்த கோவில் காரியத்துக்கு நாணயங்கள் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க இந்த கோவிலோட இந்த புண்ணிய காரியத்தை வச்சு உங்களோட செல்வத்தை எல்லாருக்கும் காட்ட நினைச்சிருக்கீங்க.
உங்களோட பேரை முதல்ல காட்டணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா தானத்துல காட்டுறதுக்கு என்ன இருக்கு மாமா? கண்ணா, இன்னைக்கு நீ அந்த சுபல் கிட்ட புதிர் கேட்டு நல்லா அவனை சுத்த விட்டுட்ட. ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சுல அண்ணா. கண்ணா, வீட்டுக்குள்ள இவ்வளவு தூசி எப்படி வந்துச்சு? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ தப்பெல்லாம் இல்ல, இது பெரிய பிரச்சனை. சுபலோட முட்டாள்தனத்துக்கான விளைவுகளை அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க அண்ணா. அது சரி, அப்ப நித்ராசுரன் இங்க வந்துட்டு இருக்கானா? அப்படின்னா கண்ணா, நம்ம போய் நித்ராசுரனை கோகுலத்துக்கு சந்தோஷமா வரவேற்கணும். வா கண்ணா, நம்ம போகலாம். நில்லுங்க. ரெண்டு பேரும் எங்க போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்கேயும் போகலாம் இல்ல, இங்கதான் விளையாடிட்டு இருந்தோம். போய் ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுதே, கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப அதை என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஏதோ ஒரு குறும்புத்தனத்தை பண்ண போறீங்கன்னு தெரியுது. வாங்க, என் கூட வாங்க. ஆனா அம்மா. அமைதியா என் கூட வா கண்ணா. இன்னைக்கு கோகுலத்துக்கு அதோட அழிவு வந்துடுச்சே. நீங்க ரெண்டு பேரும் செய்யற குறும்புத்தனத்தை எப்போ நான் கருணை காட்டி விட்டுடுறேன். ஆனா இந்த முறை அப்படி நடக்காது. நாளைக்கு காலையில வரைக்கும் ரெண்டு பேரும் இதே அறையில தான் இருக்க போறீங்க. இங்க பாரு கண்ணா, நான் உனக்கு கட்டளை இடுறேன். நீ இந்த அறையிலிருந்து ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க கூடாது. சரிங்க அம்மா. ஆனா குறைஞ்சபட்சம் எங்க ரெண்டு பேரையும் முன்னாடி பார்த்த மாதிரி கட்டி போடலால. இப்படி இருந்தா எங்களால முகத்தை கூட பார்த்து பேச முடியாது. வாய மூடு. ரெண்டு பேரும் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருங்க. அண்ணா, நம்மள கட்டி போடுறதுக்கு இப்ப அம்மா ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கூட பண்ண முடியாது. அப்ப நாம இங்கே உட்கார வேண்டியது தானா கண்ணா? இங்க இருந்து வெளியே போகிறதுக்கு நமக்கு வழி கிடைக்கும் அண்ணா. இப்ப என்ன யோசனை வச்சிருக்கே கண்ணா, எனக்கும் சொல்லு. யார் இது? யார் நீ? கோகுலத்துக்குள்ள நுழையக்கூடாது.
திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு பலமா காத்தடிக்குது? சூறாவளி வர மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சூறாவளி வருது. வீட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடுங்க. அண்ணா, நித்ராசுரன் கோகுலத்துக்குள்ள வந்துட்டான். அப்போ இங்க நேரத்தை வீணடிக்காத கண்ணா. நித்ராசுரன் கிட்ட இருந்து நம்மளோட கோகுலத்தை காப்பாத்தியே ஆகணும். அம்மாவோட கட்டளை என்னால மீற முடியாது அண்ணா. இது என்ன? கண்ணா, பலராமா, நீங்க இங்கேயே உட்காந்து வெண்ணெயை சாப்பிடுங்க. தூங்க போறது இங்கதான், புரிஞ்சுதா? யசோதா, திரும்பவும் நீ பசங்களை தண்டிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு புரியுதா யசோதா? நீ நம்ம வீட்டை ஒரு சிறைச்சாலை மாதிரி மாத்தி வச்சிருக்க. நீங்க எப்பவும் இவங்களுக்கு ஆதரவாவே பேசுறீங்க. தான் மகன் ஒரு தப்பான காரியத்தை பண்றதுல இருந்து அவனை தடுக்கிறதுக்கு கூட ஒரு தாய்க்கு உரிமை இல்லையா சொல்லுங்க? நீங்க 2 பேரும் இந்த அறையை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க கூடாது, புரிஞ்சுதா? கண்ணா, பலராமா, 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தூங்கணும். என்னோட பசியே இப்ப போயிடுச்சு அம்மா. எந்த அம்மா அவங்களோட கையாலே எங்களுக்கு வெண்ணெய் ஊட்டி விட்டாங்களோ, இன்னைக்கு அவங்க எங்களை நம்பவே மாட்டேன்னு சொல்றாங்க. கண்ணா, பலராமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களை பத்தின நினைப்பே எனக்கு கவலையா இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப என் கையால வெண்ணெயை ஊட்டி விடுறேன். இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. அம்மா, நீங்க எப்போ உங்களோட கட்டளையை திரும்ப வாங்குறீங்களோ அப்பதான் நான் வெண்ணெய் சாப்பிடுவேன் அம்மா. சரி சரி கண்ணா, என்னோட கட்டளையை நான் திரும்ப எடுத்துக்கிறேன். நீ இப்ப சாப்பிடு கண்ணா. வா, சாப்பிடு. பலராமா, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எல்லா வெண்ணெயையும் சாப்பிட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன கூப்பிடுங்க. நான் சமையல் அறையில தான் இருப்பேன். சரிங்க அம்மா. கண்ணா, அம்மாவோட கட்டளையில இருந்து நீ இப்ப விடுதலை ஆயிட்ட. கோகுலத்தை இப்ப நம்ம காப்பாத்தி ஆகணும்ல அண்ணா. கண்ணா, பலராமா, நீங்க 2 பேரும் கயிறு அவிழ்த்து எப்படி வெளியே வந்தீங்க? அம்மா, நீங்க தான் எங்களை இறுக்கமா கட்டி போடவே இல்லையே. நாங்க 2 பேரும் சேர்ந்து லேசா பலம் கொடுத்த உடனே கயிறு அவிழ்ந்துருச்சு. சரிங்க அம்மா, இப்ப ரொம்ப தூக்கம் வருது. சரி, வாங்க. ஆ
நீ யசோதாமா கிட்ட எதுக்காக உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்ன? இப்ப காலையில எழுந்ததும் நாம வீட்டிலே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணா, நான் அம்மாவுக்கு பக்கத்துல தூங்கவே இல்லைன்னு யாரு சொன்னாங்க? அது சரி கண்ணா, இது உன்னோட லீலை தானா? இந்த நெருப்பு எப்படி அணைஞ்சது? இந்த நெருப்பு எப்படி அணைஞ்சது? யாருங்க இருக்கிறது? உங்க 2 பேர்ல ஒருத்தன் கண்டிப்பா கிருஷ்ணனா இருக்கணும். இப்ப 2 பேரும் வந்துட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை நான் வதம் பண்ண போறேன். முட்டாள் பாலகா, யாராலையும் அம்பெய்தே என்னை கொல்ல முடியாத போது உன்னோட இந்த சின்ன கம்பு என்னை என்ன செய்ய போகுது? என்னோட கண்கள் ஏன் இவ்வளோ கனமா இருக்கு? என்னால ஏன் என் கால்களை தூக்க முடியல? எனக்கு என்ன ஆகுது? ஏன் கண்கள்ல
ஏன் தூக்கம் வருது? என்னால தூங்க முடியாது. என்னோட உருவம் ஏன் சிறியதாயிட்டு இருக்கு? அந்த சத்தத்தை நிறுத்து. எனக்கு சாபம் இருக்கு. என்னால தூங்க முடியாது. அப்படி மட்டும் நான் தூங்குனேன்னா அப்புறம் ஏன் மரணம் நிச்சயம். இல்ல இல்ல, எனக்கு என்ன ஆகுது? கிருஷ்ணா 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 இந்திரனோட சாபத்துல இருந்து என்ன நீங்க விடுவிச்சு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் எப்படி என் வீட்ல இருந்து வெளியே வந்தேன்? கண்ணா, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? நான் என் வீட்டு கதவையும் ஜன்னலையும் மூடிட்டு இருந்தேன். அப்ப கண்ணனோட புல்லாங்குழல் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா இங்க நின்னுக்கிட்டு கண்ணனோட புல்லாங்குழல் இசைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா பலராமா, கண்ணனோட புல்லாங்குழல் இசையை கேட்டாலே நாங்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாயிடுறோம். நாம எல்லாரும் இப்போ அவங்க வீட்டுக்கு போகலாம். என்ன விஷயம் கண்ணா இப்படி சிரிக்கிற? அண்ணா, நான் எதுக்காக சிரிக்கிறேன்னா, நம்ம மாமா தொடர்ந்து வித்தியாசமான அரக்கங்களை என்ன கொல்ல அனுப்புறாரு. நம்மளோட பொழுதுபோக்கு மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாத்தீங்களா? இந்த தடவை நம்ம நித்ராசுரனை எழுப்புனது நம்மளோட நண்பன் சுபல் தானே கண்ணா? உண்மைதான் அண்ணா. ஆனா மாமாவும் கூட இந்த நித்ராசுரன் கிட்ட என்ன கொல்ல சொல்லி அனுப்பியிருந்தாரா அண்ணா? கண்ணா, நித்ராசுரன் ஒரு அசுரன் இல்ல. இப்ப அவங்க ஒரு திருநங்கை. ஆமா, அவங்க குறும்புக்கார திருநங்கை. தூங்கிட்டு இருந்த தேவர்களை அவங்க எப்பவுமே தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால கோவப்பட்ட எல்லா தேவர்களும் நித்ராசுரனோட முட்டாள்தனத்தை பத்தி இந்திர தேவர் கிட்ட புகார் பண்ணாங்க. அப்பதான் இந்திர தேவர் அவங்கள சபிச்சாரு. அவங்கள ஒரு அசுரனாக்கி அவங்கள மாதிரி ஒரு முட்டாள் வந்து அவங்களை எழுப்பாத வரைக்கும் அவங்க தூங்கிட்டு இருப்பாருன்னு சொன்னாரு. அது சரி, அப்ப அந்த ரெண்டாவது முட்டாள் நம்ம நண்பன் சுபல் தானா? அந்த சாபத்தோடவே அந்த இந்திர தேவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. நித்ராசுரன் ஒரு முறை எழுந்துட்டான்னா அவ எப்ப திரும்ப தூங்கினாலும் அவ இறந்துருவான்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் பண்ண உதவியா இருந்தது நம்மளோட அன்பான மாமா தான். வாங்க அண்ணா, இப்ப வீட்டுக்கு போகலாம். அங்க கோகுலத்துல நம்ம அம்மா மாதிரியே இன்னொரு ஒரு அம்மாவும் அவங்களோட குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க? வரேன்.
நீ யாரோட குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்க? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? அட, இது நம்மளோட குழந்தை. நீ என்ன சொல்ற? நீ வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க சந்தைக்கு தானே போயிருந்த. அப்புறம் நீ எங்கிருந்து இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்த? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் நமக்கு ஒரு குழந்தை சுகத்தை கொடுத்துருக்காரு. இனி நான் இந்த குழந்தைய யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். இனி எல்லார்கிட்டயும் இவனை நம்ம குழந்தைன்னு சொல்லிடலாம். என் அக்கா கிட்ட இருந்து இவனை தத்தெடுத்துக்கிட்டோன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. நந்தராஜா, நந்தராஜா, எனக்கு உதவி பண்ணுங்க நந்தராஜா. என்னோட மகனை எங்கேயும் காணோம். எனக்கு உதவி பண்ணுங்க. நான் எல்லா இடத்துலயும் அவனை தேடிட்டேன். எங்கேயும் அவன் கிடைக்கல. எங்க போனானே தெரியல. யாரோ யாரோ அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னோட மகனை என்கிட்ட மீட்டு கொடுங்க நந்தராஜா. அவனை காப்பாத்துங்க. நான் கோகுலத்தை சேர்ந்தவ இல்ல. என்னோட பேர் சுமன். இன்னைக்கு காலையில என் மகனோட கோயிலுக்கு வந்திருந்தேன். அங்க பக்கத்துல இருக்க சந்தையில தான் நான் என் மகனை தொலைச்சேன். சகோதரி, கொஞ்சம் அழாம இருங்க. நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க சகோதரி. தயவு செஞ்சு அழுகிறத நிறுத்துங்க. நானும் ஒரு அம்மா தான். என்னால உங்க வலிய நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? விடிஞ்ச உடனே என் கணவர் வீரர்களை அனுப்பி உங்க குழந்தையை தேடி கண்டுபிடிப்பாரு. என் குழந்தைய நானே எங்கேயோ தொலைச்சிட்டேன். என் குழந்தை எங்க, எந்த நிலைமையில இருக்கானோ தெரியல. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னோட மகனை கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டுபிடிச்சு கொடுங்க. எழுந்துருங்க. இங்க இருந்து நம்ம குழந்தைய காணோம். அட என்ன ஆச்சுமா? குழந்தை எங்க போனானே தெரியல. பதட்டப்படாத. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நம்ம தேடி பார்க்கலாம். வா. சுமன் தேவையில்லாம வீணா அழலங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைய தொலைச்சிட்டானா அவ எந்த நிலைமைக்கு ஆளாவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க இப்பவே உடனடியா உங்க வீரர்களை அனுப்பி இவங்க குழந்தைய கண்டுபிடிங்க. நீ ரொம்பவே சரியா சொல்ற யசோதா. இருந்தாலும் இந்த நடுராத்திரியில வீரர்கள் எப்படி குழந்தையை போய் கண்டுபிடிக்க முடியும்? சகோதரி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. பொழுது விடிஞ்சதும் வீரர்கள் நிச்சயமா குழந்தையை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா, இங்க பாருங்க. ரொம்ப அழகான குழந்தைல. அங்க வெளியில தெருவுல தனியா சுத்திட்டு இருந்தான். என் குழந்தை, என் மகன். நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா சொல்லு? அம்மாவை தனியா விட்டுட்டு எங்கடா போன? இது இது என்னோட குழந்தை. இவன் என்னோட மகன் நந்தராணி. ஆமா, என்னோட மகன். நீ என்ன பண்ற? இவன் என்னோட மகன். இவனை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். இவனை தேடி தேடி பார்த்துட்டு இவனை கண்டுபிடிக்க உங்க உதவி கேட்டுதான் வந்தோம் நந்தராஜா. இல்ல சகோதரி, இவன் என்னோட மகன். என்னோட மகன் தான். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவன் என்னோட மகன். சித்ரா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இது அவங்களுடைய குழந்தை தானே? இல்ல நந்தராஜா, இவன் என்னோட மகன். இந்த பொண்ணு என்னோட மகனை கடத்திட்டு போக பாக்குறா. யாரும் சந்தேகப்பட்ட கூடாதுன்னு தான் இவன் இங்க இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் உண்மையதான் சொல்றேன். இவன் என்னோட மகன் தான். இவன் என்னோட மகன் நந்தராஜா. சந்தையில இவனை நான் தொலைச்சிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்ற எல்லாமே உண்மை நந்தராஜா. இவன் என்னோட மகன். போய் சொன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவன் என்னோட மகன். நான் இவனை உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க.
பாருங்க, குழந்தைய என்கிட்ட கொடுங்க. உண்மை என்னங்கறதை இப்ப இந்த பாலகனே சொல்லுவான். இவன் இப்ப உங்க 2 பேர்ல யாருக்கிட்ட போறானோ அவங்க தான் இந்த குழந்தையோட அம்மா. வாடா செல்லம். வா வா சித்ரா. என்கிட்ட. நீங்க தயவு செஞ்சு குழந்தைய திசை திருப்ப முயற்சி பண்ணாதீங்க. அவன் தானாவே அவனோட அம்மா கிட்ட போவான். ஏங்க, இவன் என்ன ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான்? இப்படி பண்றதால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு தோணல. நம்ம வேற ஏதாவது வழியை யோசிச்சாகணும். யசோதா, நீ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இப்ப ரொம்ப நடு இரவாயிடுச்சு. அதனால எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நான் உங்களுக்கு சரியான நியாயத்தை வழங்குற வரைக்கும் இந்த பாலகன் இங்கேயே இருக்கட்டும். இல்ல நந்தராஜா, என் மகனை என்கிட்ட கொடுத்துருங்க. இவன் இல்லாம நான் போக மாட்டேன். இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால எதுவும் ஆகாது. இவன் என்னோட மகன் தான். நாளைக்கு இவன் எனக்கு தான் கிடைப்பான். வரோம் நந்தராஜா. ஏங்க, இந்த விஷயத்துல நீங்க நல்லா யோசிச்சு நியாயம் வழங்கணும். ஒரு தாயோட பாசம் இதுல பணயமா இருக்கு. ஒருவேளை நந்தராஜர் கிட்ட இந்த குழந்தைய நான் என் அக்கா கிட்ட இருந்து தத்தெடுத்திருக்கேன்னு சொன்னா அதை விசாரிக்கிறதுக்கு நந்தராஜர் கண்டிப்பா என் அக்காவை கூப்பிடுவாரு. அப்புறம் விஷயம் இன்னும் பெருசாயிடும். ஆனா கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன இருந்தாலும் அவனோட அம்மா கோகுலத்தை சேர்ந்தவங்க இல்ல. யாரும் அவங்க சொல்றத நம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ நான் சூரிய உதயத்துக்காக காத்துட்டு இருக்கேன். நந்தராஜா, எனக்கு உதவி பண்ணுங்க நந்தராஜா. என்னோட மகனை எங்கேயும் காணோம். எங்க போனானே தெரியல. நீ என்ன பண்ற? இவன் என்னோட மகன். இவனை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். இல்ல சகோதரி, இவன் என்னோட மகன். இவன் என்னோட மகன். என்னாச்சு யசோதா? ஏன் அழுதுட்டு இருக்க? கண்ணனுக்கு ஒரு கீறல் ஏற்பட்டா கூட என்னோட மனசு உடைஞ்சு போயிடுது. ஆனா இந்த குழந்தையோட அம்மா எப்படி இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருப்பாங்க? என்னால அவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவனை கொஞ்சம் பாருங்க அம்மா. இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இவனுக்கு இவனோட அம்மா கிடைக்காத வரைக்கும் என்னோட அம்மா நீங்க இவனை பாத்துக்கிறீங்க. சரிதான அம்மா? இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு கடுமையான விஷயம் இருக்கு. இந்த நாள் எனக்கு ஏதோ பரீட்சையில இருக்க மாதிரியே இருக்கு. இந்த குழந்தையோட உண்மையான தாய்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். ஸ்ரீஹரியோடைய அருளால அவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு நியாயம் கிடைச்சே தீரும். அந்த தாய்க்கு அவங்களுடைய குழந்தை இதே சபையில நிச்சயம் ஒப்படைக்கப்படுவான். அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இங்க வந்திருக்கிற உங்க 2 பேர்ல இந்த விஷயத்துல யாரு அபாண்டமா போய் சொல்லிருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வழங்கப்படும். நந்தராஜா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. கூடவே நானும் கோகுலத்தை சேர்ந்தவதான். கோகுலவாசிகளுக்கு அநியாயம் நடக்கிறத நீங்க பாத்துட்டு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். எனக்கு சரியான நியாயத்தை வழங்குவீங்கன்னு தெரியும். அத்தை, இந்த குழந்தை உங்களை
ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். இது உங்க குழந்தை தான் நினைக்கிறேன். ஆமா, இது என் குழந்தைதான். இந்த பாலகன் கிட்ட இருந்து தான் நேத்து நான் சந்தையில குழந்தைய வாங்கினேன். இப்போ என் வேலை இன்னும் சுலபமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நந்தராஜா, நீங்களே அந்த பொண்ணு கிட்ட இந்த குழந்தை அவங்க குழந்தைதான்னு நிரூபிக்க ஒரு ஆதாரமாவது போய் கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நந்தராஜா, நான் வேற கிராமத்தை சேர்ந்தவ. என் மகனோட நான் கோகுலத்துல இருக்க கோவிலுக்கு வந்திருந்தேன். என் மகனுக்கு கடவுளோட ஆசி கிடைக்கணும்ன்றதுக்காக. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ஆனா கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா எனக்கு இவ்வளவு பெரிய துக்கத்தை தருவார்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்கிட்ட இருந்து என் மகனை பறிச்சுட்டாரு. நந்தராஜா, பொய்ய உண்மையாக்க மக்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவ கண்ணீரை நம்பிடாதீங்க. இவ சொல்றது எல்லாமே சுத்த பொய். ஆனா இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு பாலகன் இருக்கான். அது இந்த பாலகன் தான். நீயே சொல்லு, அன்னைக்கு உன் கையில இருக்கும்போது என்ன பார்த்த உடனே என் மகன் என்ன கண்டுபிடிச்சிட்டான்ல. அங்க மத்த பெண்களும் இருந்தப்பவும் என்ன பார்த்த உடனே என் மகன் என்கிட்ட வந்துட்டான்ல. ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்லு. என் குழந்தை என்னை விட்டு இறங்கி போனதுக்கு அப்புறம் நீதான் அவனை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுத்த. ஆமா, நீங்க தான் அந்த குழந்தைய வாங்கிட்டு போனீங்க. இது வரைக்கும் விசாரிச்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ தெளிவா தெரிய வர விஷயம் என்னன்னா, இந்த குழந்தை சித்ராவுடைய குழந்தை தான். இல்ல அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். நந்தராஜா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையில இந்த பாலகன் பேசுறது எனக்கு சரியா படல. ஆமா கண்ணா, சித்ரா சொல்றது கூட ரொம்ப சரிதான். இங்க ஒரு குழந்தை பிரச்சனைக்காக தான் நியாயம் வழங்கப்படுது. இதனால வேற எந்த பாலகர்களும் இந்த விஷயத்துல தலையிடுறது சரியில்லை. என்ன மன்னிச்சிடுங்க அப்பா. நீங்க பாலகர்களோட சக்திய குறைச்சி எடை போடாதீங்க. சில சமயங்கள்ல பெரியவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட சின்ன பசங்க தீர்த்து வச்சிடுவாங்க. உங்களோட அனுமதி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை நான் ஒரே நொடியில தீர்த்து வச்சிடுவேன் அப்பா. அதுக்கப்புறமா நீங்க என்ன நீதி வழங்கினாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்பா. கண்ணா, சரி, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்றதுக்கு நான் அனுமதிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் அந்த பையனை ஒவ்வொரு பக்கமா பிடிச்சுக்கோங்க. அப்புறம் உங்க பக்கத்துல இருந்து முழு பலத்தோட அவனை இழுங்க. எவ்வளவு பலமா இழுக்க முடியுமோ அவ்வளவு பலமா இழுங்க. ஏன்னா இந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாரோ அவங்க அவங்களோட குழந்தைய இன்னொரு பெண் கூட்டிட்டு போக விடவே மாட்டாங்க. என்ன, நான் சொன்னது சரிதானா அப்பா? சரிதான் கண்ணா, நீ சொல்றது ரொம்ப சரிதான். இப்போ கண்ணன் சொன்ன மாதிரி தான் நியாயம் வழங்கப்படும். நீங்க ரெண்டு பேரும் இப்போ குழந்தையோட ஒவ்வொரு கையை பிடிச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு பேரும் முழு பலத்தோட பிடிச்சு இழுங்க. இது யாருடைய குழந்தையோ அவங்க நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, இதுல எனக்கு சம்மதம். என்ன, நீங்க தயார் தானே அத்தை? நீங்க என்ன சொல்றீங்க? என்னால எப்படி இத பண்ண முடியும்? நான் ஒரு தாயா என்னால எப்படி என் மகனோட கைய பலமா இழுக்க முடியும்?
இதனால அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல, என்னால இதை பண்ண முடியாது. இதுக்கு பதிலா நீங்க என்னோட மகனை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. குறைஞ்சபட்சம் என் மகனுக்கு எதுவும் ஆகாம இருக்கும். அத நான் தாங்கிக்குவேன். ஆனா என் மகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நிச்சயமா முடியாது. எல்லாரும் கேட்டீங்களா? இவங்க தான் இந்த குழந்தையோட உண்மையான அம்மா. குழந்தை படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு அம்மாவால தான் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண முடியும். இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. இந்த பாலகன் சொல்றத நீங்க யாரும் நம்பாதீங்க. இப்ப இந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாருன்னு இங்க இருக்கிற கோகுலவாசிகளே முடிவு பண்ணட்டும். கண்ணன் சொல்றது சரிதான் நந்தராஜா. இந்த குழந்தை இவங்க குழந்தை தான். இல்ல, அது உண்மை இல்ல. அவன் என்னோட மகன். நான் இவனை யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். சித்ரா, நீ சொல்றது அப்பட்டமான பொய். இந்த குழந்தை அந்த சகோதரியோடது. நந்தராஜா, இந்த பொண்ணுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தே ஆகணும். அப்போதான் எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு தாயோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க நந்தராஜா. இவன் என்னோட மகன் இல்ல. எனக்கு குழந்தையே இல்ல. அதான் இந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துடுச்சு. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நானும் என் மனைவியோட பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். இந்த குழந்தையோட அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. எங்களை மன்னிச்சிருங்க நந்தராஜா. சித்ரா, நீ உன்னோட இந்த செயலால மொத்த கோகுலத்துக்கே அவப்பெயரை உண்டாக்கிட்ட. இந்த விஷயத்துல உன்னோட கணவர் கூட இதுக்கு உதவி இருக்காரு. அதனால கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். இவ்வளவு பெரிய குற்றத்தை நீங்க செஞ்சதுக்காக உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். உங்களை 1 வருஷத்துக்கு நான் இந்த கோகுலத்தை விட்டே தள்ளி வைக்கிறேன். இங்க பாருங்க சகோதரி, இந்த கிராம சபை உங்க குழந்தைய உங்ககிட்டயே ஒப்படைக்குது. கண்ணா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. ஆனா இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு கண்ணா? அம்மாவை பார்த்துதான். எப்படி என்னோட அம்மா எனக்கு ஒரு சின்ன கீறல் பட்ட விஷயத்தை கேட்டா கூட பதட்டப்படுறாங்களோ, அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எந்த தாயாலையும் அவங்க குழந்தைக்கு காயம் ஏற்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. உண்மைதான அம்மா? சின்ன குழந்தைங்க கடவுளோட ரூபம்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை பார்த்ததும் அது எனக்கு உண்மைன்னு தோணுது. அந்த கடவுளே எனக்கு நீதி வழங்க உன் ரூபத்துல வந்த மாதிரி இருக்கு. நந்தராஜா, நந்தராணி, நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அதான் கிருஷ்ண மாதிரி ஒரு மகன் கிடைச்சிருக்கான். இவ்வளவு மாம்பழங்களா? கண்ணா, எங்க எல்லாருக்காகவும் கொண்டு வந்தியா? நன்றி நண்பா. ஆஹா கண்ணா, இதுல இருந்து இனிமையான வாசம் வருது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சுவையான மாம்பழங்களா தெரியுது. ஆமா
நண்பர்களே, சந்தோஷமா மாம்பழம் சாப்பிடுங்க. ஆனா இந்த மா கொட்டைகளை தூக்கி போடக்கூடாது. அது எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கொடுக்கணும். கண்ணாணி, அந்த மாங்கொட்டைகளை வச்சு என்ன பண்ண போற? அண்ணா, இந்த மாம்பழங்கள்ல ஒரு மாம்பழத்தோட கொட்டை தங்கத்தால ஆனது. பாருங்க நண்பர்களே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள யாருக்காவது அந்த தங்க கொட்டை கிடைச்சதுன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. இது என்ன நியாயம்? நம்ம கஷ்டப்பட்டு மாம்பழம் சாப்பிடுவோமா? ஆனா இந்த தங்க கொட்டை மட்டும் கிருஷ்ணாவுக்கா? சரி, நீங்க எல்லாரும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? கிருஷ்ணா, மாம்பழம் உன்னோட தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஷிராயு சொல்றதும் நியாயம் தானே? அது சரி, நீயும் இந்த ஷிராயுக்கு ஆதரவா பேசுறியா சுதாமா? அப்ப சரி நண்பர்களே, இப்ப இந்த மாம்பழத்தை நீங்க யாருமே சாப்பிட வேண்டாம். இல்ல அண்ணா, எல்லாருக்கும் அவங்க கருத்து சொல்ல உரிமை இருக்கு. நல்ல வேளை இவங்க எல்லாருமே பயப்படாம அவங்க நினைச்சத சொல்லிட்டாங்க. சரி நண்பர்களே, யாருக்கு அந்த தங்க கொட்டை கிடைக்குதோ அது அவங்களுக்கு சொந்தம். சாப்பிட ஆரம்பிங்க. ஏங்க, அந்த அரக்கன் நம்ம கோகுலத்துக்கு பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய மொத்த கோகுலத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். பர்வதாசுரனுடைய முடிவு உறுதியானது. நான் இந்த பர்வதாசுரனை எந்த அளவுக்கு பயங்கரமாக்க போறேன்னா, இவனால அந்த கோகுலம் மொத்தமா அழிய போகுது. அந்த கிருஷ்ணன் சொல்லுவானே, தன்னோட மக்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொன்னா இல்ல, இப்ப பார்க்கலாம் மக்களை எப்படி காப்பாத்துவான்னு. சுதாமாவை பர்வதாசுரன் கிட்ட இருந்து விடுவிக்கணும். மாமா இந்த தடவை பெரிய வலையை வீசியிருக்காரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.